பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அதோட வீடியோ தான் கண்டினியூ பண்ண போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. காலையில் இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஸ்டார்ட்டு. காலையில் வந்து பாப்பாலாம் கிளம்பிட்டாங்க. இப்போ 9:30 ஆகுது. இவர் குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சுட்ருக்கேன். காலையில் அவங்க அனுப்பின கேட்டில் வந்து ஒரு சின்ன கிளிப் எடுத்திருக்கேன். அது இதோட வந்து நான் ஆட் பண்ணுறேன். இவர் தூங்க வச்சிட்ட பிறகு தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. ஒரு செகண்ட். ஒர்க்லாம் இருக்குது. என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் போட்டிருக்கேன். அப்புறமா நேற்று துவைச்ச துணியெலாம் இருக்குது, அதெல்லாம் மடிச்சு வைக்கணும். அப்புறமா ஒரு 3:30க்காக தான் நான் குளிக்கணும். ஏன்னா கொஞ்சம் கிச்சன் ஒர்க்லாம் இருக்குது. மளிகை சாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோன்னா அதெல்லாம் வந்து அடக்கணும். அதனால ஸ்வெட் ஆகும். அதான் அந்த வேலைலாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி 5:30க்கு எழுந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். வெளியே வந்து நிறைய 2 நாளாக இந்த வெயில் இல்லை அந்த வெயில், அந்த மாதிரி வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. சரி, குட்டி பையனை தூங்க வச்சுட்டு நம்ம இருக்கிற வேலைலாம் முடிச்சிடலாம். பாப்பா குளித்தது எல்லாமே துவைச்சி போட்டு யூனிஃபார்ம் வந்து ஈவினிங் மறுபடியும் மிஷின் போடுற மாதிரி இருக்கும். அவங்க 2 செட் மட்டும் போட்டுடலாம் அப்படின்ட்டு. இப்போ எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து நான் மடிக்கணும். 2 நாள் ட்ரெஸ்ஸு திருவிழாக்கு போட்டது எல்லாமே துவைச்சாச்சு. இப்போ அதெல்லாம் வந்து மடிக்கணும். அதை மடிச்சுட்டு வீடெல்லாம் 2 முறைக்கு பெருக்கிட்டேன். காலையில் ஒரு முறை பெருக்கணும்னா நைட்டு ஆல்ரெடி எப்போவுமே க்ளீனாக பண்ணிட்டு தான் ஆள்லாம் போவேன். சரி, ஓகே சொல்லிட்டு காலையில் பார்த்தா நட்ஸ்லாம் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் நைட்டே வந்து. அதை வந்து குட்டி போய் அதோட ஸ்கின் அவுட் பண்ணதெல்லாம் கீழே போட்டு இறச்சிட்டு இருந்தான். அவனுங்க வந்து ஃபிக்குனா ரொம்ப பிடிக்கும், ட்ரை ஃபிக்கு. அது வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். சாப்பிட்டேன் நல்லா. ட்ரையாக கொடுத்தா கூட சாப்பிடுவார். பாதாம், ஃபிக்கு, அப்புறம் பிஸ்தா இது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா சாப்பிட்டான். டேட்ஸ் இப்போ வேணாம், ஏன்னா வந்து 2 டேஸாக வந்து ஐஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறமா கடையில் விற்கிறது அந்த மாதிரிலாம் நான் வாங்கி தரக்கூடாது சொல்லிவிட்டு வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணலான்ட்டு நான் வந்து நட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அப்புறமா ஏபிசிடி மால்ட் தான் பாப்பாவுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கேன். மில்க்கு காலைல எழுந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு அப்போ ஒரு 1/2 hour கழித்து நட்ஸு சாப்பிட்டாங்க. அப்புறம் யூனிஃபார்ம் குளிச்சிட்ட பிறகு யூனிஃபார்ம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி நான் என்ன லன்ச் நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வ்ளாகில். ஸ்கூல் ரீஓப்பன் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வெஜிடபிள் ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் அதை செஞ்சுட்டு ஒயிட் சன்னா இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை முக்கடலை, அதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். அதை வந்து நான் பாயில் பண்ணிவிட்டு அது கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கு. வெஜிடபிள் ரைஸ் கேர்ட் கொடுத்துருக்கேன். வெறும் கேர்டு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த ஆனியனு அப்புறம் குக்கும்பர்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. குக்கும்பர்லாம் தனியாக கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கோல்டுனால நான் கொடுக்கல. நான் மட்டும் லஞ்சில் எடுத்துப்பேன் மதியம். அவங்க செட்டான பிறகு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. தயிர் மட்டும் நிறைய கொடுத்துருக்கேன். குட்டி பொண்ணுக்கு வந்து எண்ணெய் வீட்டில் நான் தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் ஒரு மாதமாகவே. அதனால் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. அளவாக சாப்பாடு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து தயிர் நிறைய கொடுத்தாங்கன்னா அவங்களோட ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா கேர்டு தான். அதனால் கேர்டு அதிகமாக கொடுத்தோம்னா நம்ம நல்லா சாப்பிடுவாங்க. சரி, ஓகே, அவங்க பிடிச்ச மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே அளவாக தான் கொடுத்துருக்கேன். புதுசாக வாட்டர் பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்தேன் குழந்தைக்கு. நான் ஈவினிங் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. நான் ஸ்டீலில் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இது காப்பரில் வாங்குவேன். அப்படியே ஸ்டீல் வாங்குது. 2த்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நான் எந்த மாதிரி மாடல் சொல்லிவிட்டு ஈவினிங் காட்டுறேன் உங்களுக்கு. குட்டி பையனுக்கு தூக்கம் வந்துட்டுருக்கு. எனக்கு இந்த ஒர்க்லாம் இருக்குது. சரி, ஸ்கூல் ரீஓப்பன் அன்றைக்கி வ்ளாக் எடுக்காமல் இருந்தால் எப்படி சொல்லிட்டு தான் காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிலாம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒர்க் அதிகமாக இருக்குது. வீடியோ எடுப்புனானே டவுட்டு தான். இன்றைக்கி வீட்டு வேலைலாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அப்புறம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த ஒர்க்குமே நம்ம தள்ளி போடக்கூடாது. எல்லாமே தள்ளி போட்டோம்னா அது வந்து நம்ம என்றைக்குமே செய்ய மாட்டோம். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ நஷ்டமாக இருந்தாலுமே நம்ம இன்றைக்கே முடிச்சிடணும். நான் அப்படி தான் செய்கிறேன். இன்றைக்கி வந்து வார்ம் அப் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்னாலே ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே நான் வரத்துக்கு இன்றைக்கி வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டேன். நாளைக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அடுத்த நாள் மட்டும்தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்கிறது சீரியஸாக வந்து பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒரு 5 kg 6-7 kg மட்டும்தான் எக்ஸஸாக இருக்குது என்னோடய ஐடியல் வெயிட்டுக்கு. அதை வந்து நான் ஐடியல் வெயிட் வரத்துக்கு தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இப்போது எஃபெக்ட் போடுறேன். ஹாட் வாட்டர் குடிச்சிருக்கேன். அதனால தான் என் ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்கும்.
தண்ணி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அது வந்து நிறையவே குடிக்கணும். நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன், தெரிஞ்சே மிஸ்டேக் பண்ணுறேன். எழுந்து போய் குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். இருந்தாலுமே நம்ம வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வச்சோம்னா குடிச்சிட்டே இருப்போம். இருந்தாலும் நான் கிச்சனே வச்சுட்டு வருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக வராது. எப்படி சொல்கிறதுனா, ஃபேட் வந்து அப்படியே தங்கிடும். நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்னா அது ஃபுல்லாக ஃபேட் ஆகிடும். அதனால தான் வெயிட் போடுறது. நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா அந்த அளவுக்கு நம்ம வெயிட் போட மாட்டோம். கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வெயிட்டும் ஏறாது எனக்கு. அந்த 7 kg வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட், வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, பார்க்கலாம். நான் தண்ணி குடிச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணி நான் குடிப்பேன். சிப் பண்ணி தான் குடிக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். காலையில் 5:30க்கே எழுந்துட்டு கோலெல்லாம் போட்டுட்டு போட்டிக்கோ எல்லாமே பெருக்கிட்டேன். வெளியே நல்லா காற்று வருது. சரி, குழந்தை தூங்க வச்சிடலாம். அவர் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டாரு. காலையில் அவரும் மில்க்கு எல்லாமே நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் சாப்பாடு ஊட்டினேன். அவங்களுக்கு தோசை வேணான்ட்டாங்க. அதனால் ரைஸே ஊட்டிட்டேன். மாவு இருக்குது, அம்மா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஈவினிங் தான் இட்லி செய்யலான்னு இருக்கேன். ஈவினிங் விலாக் முடிஞ்சால் நான் ஷார்ட் வீடியோவில் போடுவேன். அப்படி இல்லைனா விலாகாக கூட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் இதோடவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போச்சு. எங்கள் ஊர் திருவிழாலாம் சூப்பராக போச்சு. நேற்று வந்து ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வான வெடிக்கைலாம் பண்ணியிருந்தாங்க. நான் போகவே முடியல. ஏன்னா வந்து பாப்பா ரெண்டு பேருமே அம்மா வீட்டில் இருந்தாங்க. நான் சாரீ ஈவினிங் தான் கட்டினேன். சாரீ கட்டி 3 பேருமே போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். சாரீ கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாப்பாலாம் பார்த்துட்டு நான் கோவில் தோல் சத்தை கொடுக்குற இடத்துக்கு போனேன். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதனால் சரி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, அம்மா சொல்லியிருந்தாங்க காலையிலே கட்ட வேண்டியது தானே கோவிலில், சாரீ கட்டின்னு வர வேண்டியது தானே அப்படின்னாங்க. காலையில் இவர் என் கூட இருந்தார். இவரை வச்சுட்டு நம்ம சுடிதாரே வந்து போட்டு ரெடியாக முடியாது. அந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அழுதுகிட்டே இருந்தார். போகலான்னு சொல்லிட்டோம்னா அது வந்து என்ன பண்ணுவார்னா, போகலாம். அதுவும் இல்லாமல் அவரோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போகலான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆட்டோவில் வந்து தம்பியோட ஆசையை நிறைவேற்றிட்டோம் நேற்று. ஆட்டோவில் போயிட்டு ஜாலியாக போச்சு. சுடிதார்லேயே போயிட்டேன். ஈவினிங் தான் சாரீ கட்டினேன். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் கட்டியிருப்பேன். அவ்வளோதான். மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மழை பார்த்திங்கன்னா டென்ஷன் பார்த்தினுக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்லா மழை பெய்யணும், அப்படிலாம் மழை வராமல் இருக்கணும். அது இல்லாமல் சும்மா தூர போட்டுட்டு விட்டுருதா, ரொம்ப வேக்காடாக இருக்குது. என்ன சொல்லுது, ஹாலில் வெளியே இருந்தால் நம்ம இங்கே பாருங்கள், வெளியே இருந்து உள்ளே வர சொல்ல இது ஃபுல்லாகவே ரொம்ப அனலாக இருக்குது. ஏசி போட்டுட்டு போய் நம்ம உட்கார முடியாது அந்த டைமில், சரிங்களா? ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். குட்டி பையனை கூட்டின்னு வந்துட்டேன் அம்மா வீட்டிலேருந்து நேற்று. அவன் வந்து தூக்கம் வந்துட்டுருக்கு. ஒரே அழுதுகிட்டே இருந்தான். என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, அவர் டைவெர்ட் பண்ணேன். இந்த 7:30க்கு மேலே பால்கார் வந்தார். அவர்கிட்ட போயிட்டு பால்லாம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இப்படி தான் போச்சு திருவிழா. ஈவினிங் வந்து இப்படி தான் போச்சு. சாரியோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவும் போய் பாருங்கள். அந்த சாரீ வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு, அப்போது ஒரு டைம் நான் காஞ்சிபுரம் போயிருந்தோம். அப்போ வந்து காஞ்சிபுரத்தில் ஃபேமஸ் கடைலாம் இருக்குல்ல, சாரீஸ்லாம், நான் கடை பேர் சொல்ல விரும்பல. அங்கே வந்து அம்மா வந்து எனக்கு இந்த கலரும் என் தங்கச்சி வந்து டார்க்கு பர்பிள் அந்த கலரில் வந்து வாங்கி கொடுத்தாங்க. பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா இது ப்ளவுஸே இல்லை. நான் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர்லாம் சூப்பராக இருக்குது. ஃபில்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். 1 ஃபில்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சா, நானும் சரி என்ன பண்ணுறதுன்னு அப்படியே சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, ஆரி ஒர்க் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் வீட்டுக்கு வந்திருந்தாங்களா, அவகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குடி அப்படின்ட்டு. அவள் எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கான ப்ளவுஸ் வந்து எடுத்து அதில் வந்து சிம்பிளாக த்ரெட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்தாரு. நல்லாவே இருந்துச்சு. அப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. கட்டணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கப்புறம் சாரீஸ்லாம் நல்லா கட்டலாம் அப்படின்னு நான் மைண்ட் செட்டுக்கு வந்தேன்னா, அப்புறம் குட்டி பையன் நின்ட்டான். குட்டி பையன் நின்று அப்படியே த்ரோட்டு பார்த்திங்கன்னா 1 இயர் அப்படியே போச்சா. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இவர் மெயின்டைன் பண்ணதில் அப்படியே போச்சு. இந்த இயரும் அப்படியே போச்சு. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் வந்து இப்படியே போயிடுச்சு. சாரீ வந்து
ஒரு மேரேஜ் அந்த மாதிரி டைமில் தான் கட்ட முடியுது, மற்ற டைமில் கட்ட முடியல. சரி எங்கள் ஹஸ்பண்டும் வந்து எப்போ அவர் வந்து திட்டிடுவார். திட்டுனா எப்படின்னா, சேரீ கட்ட வேண்டியது தானே, கோயிலுக்குலாம் சேரீ தானே கட்டின்னு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு தாட்டு. ஏன்னா ஒரு ஆனால் மோஸ்ட்லி இதுதான் கட்டி ஆகணும் அப்படிலாம் எனக்கு கம்பல் பண்ண மாட்டார், சொல்லுவார். அதில் என்ன புரிஞ்சுப்பேன்னா, அவருக்கு வந்து சேரீ கட்டின்னு வரணும்னு ஒரு தாட்டு இருக்கும். ஏன் சுடிதாரே போடுறா அப்படின்ட்டு. இவனை வச்சுன்னும் அவருக்கு புரியுது, இந்த அளவுக்கு கேட்டுருவார். சரி அவருக்காக தான் ஈவினிங் வந்து சரி சேரீ கட்டின்னு வரலாம் அப்படின்ட்டு அவரும் வந்து வேஷ்டியும் ஷர்ட்டும் வந்து வேர் பண்ணின்னு வந்தாங்க. நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோமா, என்னை விட்டுட்டு குழந்தை விட்டுட்டு பாப்பாவெல்லாம் 6:30 மேலே வான வெடிக்கெல்லாம் கரகாட்டெல்லாம் ஆடிட்டு வான வெடிக்கெல்லாம் பண்ணுவாங்க போல். நான் இது வரைக்கும் போனதில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு போகணுன்னு நினைப்பேன். அப்போ பசங்க மேரேஜ் ஆகலை, அப்போ யார் கூட்டின்னு போவா அப்படின்னு விட்டுட்டேன். எங்கள் டேடிலாம் அதில் அலோவ் பண்ண மாட்டார், அவரும் போக மாட்டார். மேரேஜ் ஆகின பிறகு குழந்தைங்க பிறந்தனால நானும் போக முடியல. சரி பசங்கன்னா போட்டோன்ட்டு அவரும் பசங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதோட வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்படி தான் திருவிழா போச்சு. ஓகேங்களா, நான் கொஞ்சம் வளர்றேன். ஏன்னா வந்து ஒர்க்கு நிறைய இருக்கிறதுனால இவர் தூங்குகிற டைமில் தான் நம்ம பண்ண முடியுமா, அதனால தான் இப்போ வந்து நான் ஸ்பீடாக பேசினது ரீசனே இதுதான். எப்படி போச்சு திருவிழான்னு கேட்பீங்க, அவங்களுக்காக தான் இது நான் வீடியோவாக சொல்லிகிட்ருக்கேன். ஸ்கூல் போயிட்டாங்க. அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு, அதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டா. கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணேன், கூடவே இருந்து நம்ம சொன்னால் மட்டும் தான் அவங்க முடிக்கிறாங்க, இல்லைனா முடிக்க மாட்டாங்க. அவங்க முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க குட்டி பொண்ணுக்கு, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டா. பென்சில், ஷார்ப்னர், எரேசர் எல்லாருமே கொடுத்துட்டு பென்னு கொடுத்தா. அவருக்கு பென்னு தேவைப்படுதா இப்போது. போயிருக்காங்க, பார்க்கலாம் எப்படி நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு பார்க்கலாம். நாளைக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னு தெரில, நாளைக்கு வ்ளாகில் பார்க்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒர்க்லாம் காமிச்சிருந்தேன், உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக போர் அடிக்கும். முடிஞ்சால் ஈவினிங் வந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. தேங்க்யூ.